ப்ரோ கபடி லீக் சீசன் 12. ஸோ இப்போ எல்லா டீம்ஸுக்குமான ரீகேட்டகரைஸ்டு லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு டீமாக நாம் கேட்டகரைஸ் வைஸ்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டபாங் டெல்லி கேசி அண்ட் கூடவே தெலுங்கு டைட்டன்ஸ். இந்த ரெண்டு டீமோட ரீகேட்டகரைஸ்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த ரெண்டு டீம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ அதாவது தமிழ் தலைவாசோட வீடியோ கீழே கமெண்ட்ல அதிகமாக டபாங் டெல்லி கேசி அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் ரெண்டு டீமோட நேம் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு டீமை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லா டீம்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு டீமாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அப்படி போட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் சீக்கிரமாக ஒவ்வொரு டீமை பற்றியும் தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த வீடியோ கீழேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து எந்த டீம் அப்படிங்கிறத. கண்டிப்பாக அடுத்த அப்டேட் அதை பற்றியுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டபாங் டெல்லி கேசி. டபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் பிகேஎல் சீசன் 12 நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எல்லா பிளேயர்ஸுக்கும் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. டிஃபென்ஸ் கொஞ்சம் சொதப்பி இருந்தாங்க. ரைடர்ஸில் வந்து ஆஷு மாலிக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரைடர்ஸ் இருந்தாலும் நவீன்குமார் கோயத்தோட பர்ஃபார்மன்ஸ் கேள்விக்குறியாக இருந்துச்சு. அண்ட் இன்ஜுரி காரணமாக ஒரு சில போட்டிகள் அவரை மிஸ் பண்ண வேண்டியதாகவும் இருந்துச்சு. ஸோ டபாங் டெல்லி கேசியோட ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 50-50 அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் அதை பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கேட்டகரி ஏல வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் தாகியா அண்ட் ஆஷு மாலிக் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எஸ், கேட்டகரி ஏல யோகேஷ் தாகியா அண்ட் ஆஷு மாலிக் மட்டும் தான், இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே பிகேஎல் சீசன் 11லயுமே கேட்டகரி ஏல தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் வந்து யோகேஷ் தாகியா வந்து NYP பிளேயர், அவர் ப்ரமோட் ஆயிருக்காரு. ஆஷு மாலிக்கோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த ரெண்டு பேருக்கும் திரும்பவும் கேட்டகரி ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு. நவீன்குமார் கோயத்துக்கு கேட்டகரி பி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் பிகேஎல் சீசன் 11லயுமே அவர் கேட்டகரி பில தான் இருந்தார் ஆக்ஷன் அப்போ. பிகாஸ் அதற்கு முன்னாடி சீசனும் இன்ஜுரினால அவதிப்பட்டு வெளியே போயிருந்தார் இல்லையா. ஸோ அதனால தான் நவீன்குமார் கோயத்துக்கு கண்டிப்பா இந்த சீசன் நல்லா அமையும். பட் டபாங் டெல்லி கேசி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா வேற டைமுக்கு போயிட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நம்புறேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நவீன் எக்ஸ்பிரஸ் கண்டிப்பா திரும்பவும் கேட்டகரி ஏக்கு ரிட்டர்ன் ஆவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் இப்போதைக்கு பிகேஎல் சீசன் 12 பொறுத்த வரைக்கும் நவீன்குமார் கோயத் அதாவது நவீன் எக்ஸ்பிரஸுக்கு கேட்டகரி பி மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம மற்ற எல்லா பிளேயர்ஸுக்குமே கேட்டகரி சி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. 20 பிளேயர்ஸ் வந்து கேட்டகரி சில இருக்காங்க. ஆஷிஷ் நர்வால் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ அவருக்கும் கேட்டகரி சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஷிஷ் நர்வால் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர், அவருக்கு கேட்டகரி சி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நிதின் பன்வர் கேட்டகரி சி. பிரிஜேந்திர சிங் சௌத்ரி, ஸோ என்னோட ஃபேவரட் பிளேயர், பட் பெருசாக வாய்ப்புகள் கிடைச்ச வாய்ப்பும் தலைமை பெருசாக ஆடலை. ஸோ அவருக்குமே கேட்டகரி சி. ரிங்கு நர்வால் அவருக்கும் கேட்டகரி சி. முகமது பாபா அலி ஓவர்சீஸ் பிளேயர், அவருக்கும் கேட்டகரி சி தான். மோனு கேட்டகரி சி. ஆஷிஷ் கேட்டகரி சி. ராகுல் ஹரி கேட்டகரி சி. சந்தீப், விக்ரந்த், ஹிமத் அன்டில், கௌரவ் சில்லர், மனு, பிரவீன், வினய், இமன்சு, அன்கித் மானே, முகமது மிசனூர் ரஹ்மான், மோஹித், இவங்க எல்லாருக்குமே கேட்டகரி சி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம பிகேஎல் சீசன் 11 ஆரம்பத்திலேயே பர்சனல் ரீசன் காரணமா டீம்ல இருந்து விலகி போன சித்தார்த் பாகுபலி தேசாய், அவருக்கும் கேட்டகரி சி தான் கொடுத்துருக்காங்க. நாம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒண்ணுதான். அண்ட் மெயின் 11ல ஆன விக்ரந்த், ஆஷிஷ் மாதிரியான பிளேயர்ஸுக்கும் கேட்டகரி சி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிகேஎல் சீசன் 11ல டபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் பாதி பிளேயர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸும் மீதி பிளேயர்ஸ் மோசமான பர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருந்தாங்க. அதனால தான் இந்த கேட்டகரிஸும் இப்படி மாறி இருக்கு. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. சித்தார்த் பாகுபலி தேசாய் மேபி ஆடி இருந்தாருன்னா பழைய ஃபார்முக்கு வந்திருப்பாரு. ஸோ வந்திருந்தாருன்னா அவருமே கேட்டகரி ஏக்கோ பிக்கோ வந்திருப்பாரு. பட் இப்போ கேட்டகரி சில தான் தங்கியிருக்காரு. ஓவரால் பார்க்கும்போது டபாங் டெல்லி கேசில 3 பேருக்கு மட்டும் தான் பெஸ்ட் கேட்டகரி. அதுலயும் ஒருத்தர் நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு கேட்டகரி பி தான், மற்ற 2 பேர் கேட்டகரி ஏ. கண்டிப்பா டிசப்பாயிண்டிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கேட்டகரி வைஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது. பட் இருந்தாலும் இவங்க கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா டபாங் டெல்லி கேசி ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நிறைந்த ஒரு யூனிட்டா தான் இருந்திருக்காங்க. ஜோகிந்தர் நர்வால் அந்த டீமை சூப்பராகவே கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்திருக்காரு. பட் இதுக்கப்புறமா டீம்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க, யாரெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய டிசிஷன் மேக் பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த டீம் தெலுங்கு டைட்டன்ஸ். தெலுங்கு டைட்டன்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 சீசன் கொடுக்காத பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது ஒரே சீசன்ல கொடுத்திருந்தாங்க. அதற்கு கோச் கிருஷ்ணன் தூள் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தாரு. பட்
இருந்தாலும் இந்த டீமால பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியல, 7வது இடம் பிடிச்சு வெளியேறினாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு தங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முக்கியமாக பவன் ஷெராவத் லீட் பண்ணதாக இருக்கட்டும், பவன் ஷெராவத் இன்ஜுரி காரணமாக வெளியே போனதுக்கு அப்புறமா விஜய் மாலிக் லீட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல். ஸோ இந்த மாதிரி இந்த தெலுங்கு டைட்டன்ஸோட யூனிட்டை விஜய் மாலிக் அண்ட் பவன் ஷெராவத்கிற 2 லீடர்ஸ் தங்களோட கையில் எடுத்துக்கிட்டு அண்ட் அவங்க லீட் பண்ணுறப்போ அந்த ஒரு ரைடிங் பர்ஃபார்மன்ஸையும் கையில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஓவராலாக பார்க்கும்போது அஸ் ஏ பிளேயராகவும் அஸ் ஏ கேப்டனாகவும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த இந்த விஜய் மாலிக் அண்ட் கூடவே பவன் ஷெராவத் 2 பேருக்கும் கேட்டகரி ஏ அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. பவன் ஷெராவத்தும் சரி விஜய் மாலிக்கும் சரி ஐ திங்க் ப்ரொமோட் ஆயிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் கேட்டகரி ஏக்கு. முக்கியமாக பவன் ஷெராவத் சீசன் 9க்கு அப்புறமா அவர் கேட்டகரி பி போயிருப்பாரு, அண்ணன் திரும்பவும் கேட்டகரி ஏ வந்திருப்பாரு. அண்ட் விஜய் மாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் தான் கிடைச்சிருக்கு. டமாண்டலி கேசியில் சீசன் 8ல் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறமா நம்ம விஜய் மாலிக்கை பெருசாக எங்கேயுமே பார்க்க முடியல அந்த அளவுக்கு. பட் அதுக்கப்புறமா 2 சீசன் கழிச்சு ஒரு பெரிய கம்பேக்கை தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாரு. ஒரு தரமான ஆல்ரவுண்டராக இருந்தார் பிகேஎல் சீசன் 11ல். அண்ட் முக்கியமாக ரைடிங் அவர் வந்து பிரைமரி ரைடராக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பவன் ஷெராவத் இல்லாத சமயத்தில். பவன் ஷெராவத் இல்லைங்கிறதே தெரியாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு இந்த விஜய் மாலிக். ஸோ இந்த 2 பேருக்கும் கேட்டகரி ஏ அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டீம்ல யாருக்குமே கேட்டகரி பி கொடுக்கல. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 பேர் மட்டும்தான் உயிரை கொடுத்து போராடினாங்க. மற்ற பிளேயர்ஸ் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸோ இல்லை சப்போர்ட்டோ பண்ணல இந்த 2 பேருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சில பிளேயர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க தான். ஸோ அதையும் நான் உங்களுக்காக யாருங்கிறத சொல்றேன். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களா விஜய் மாலிக் பவன் ஷெராவத்துக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ அதனால தான் கேட்டகரி பியில் யாருமே இல்லை. கேட்டகரி ஏல கூட இந்த 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. கேட்டகரி சியை பொறுத்த வரைக்கும் 17 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் அடங்கும். மிலாட் ஜபாரி அப்படிங்கிற ஓவர்சீஸ் பிளேயர் ஒரு நல்ல பிளேயர் தான். தென் முகமது மாலக் இந்த 2 பேருக்குமே கேட்டகரி சி அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அதிகபட்சம் 3 பேர் மட்டும் தான் அந்த கேட்டகரி ஏலே இருக்காங்க. கேட்டகரி பியில் ரொம்ப அதோட கம்மி தான். ஸோ இந்த 2 பேருக்கு கேட்டகரி சி. ஸோ தெரிஞ்ச விஷயம் தான். இது இல்லாமல் சங்கர் கடாய், ஸோ அவருமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அஸ் ஏ ஆல்ரவுண்டரா, அவருக்கு கேட்டகரி சி. சஞ்சீவி எஸ் பிகேஎல் சீசன் 11ல் பெரிய சான்சஸ் அவருக்கு கிடைக்கல. சான்சஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிருப்பாரு. தலைவனுக்கு சான்சஸ் கிடைக்கல. அது இல்லாம அமித் குமார் கேட்டகரி சி. சுந்தர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணி எடுத்தாங்க. பட் அவருக்கும் கேட்டகரி சி தான் இருக்கு. அன்கீத் அப்படிங்கிற ஒரு பிளேயர் கேட்டகரி சி. அஜித் பவார் அவர் ஒரு டிஃபெண்டர், அவருக்கும் கேட்டகரி சி. கிறிஸ்டியன் துல் ரைட் கார்னர் ரொம்ப நம்பி எடுத்தாங்க. தேர்ட் ஹையஸ்ட் இல்ல செகண்ட் ஹையஸ்ட் பிட் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பிட் ஃபார் டிஃபெண்டர் வந்து கிறிஸ்டியன் துல் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்ட இருந்து. பட் அவர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அவருக்கும் கேட்டகரி சி. அண்ட் தென் சாகர் கேட்டகரி சி. பிரஃபுல் ஜவாரி, ஆஷிஷ் நர்வால் மாதிரியான யங்ஸ்டர்ஸுக்கும் கேட்டகரி சி தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆஷிஷ் நர்வால் என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயராக இருந்தார் தெலுங்கு டைட்டன்ஸ்ல. விஜய் மாலிக் பவன் ஷெராவத் இல்லாமல் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்னா ஆஷிஷ் நர்வாலை சொல்லுவேன். அஸ் ஆல்ரவுண்டராகவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. பட் இருந்தாலும் ஆஷிஷ் நர்வாலுக்கும் கேட்டகரி சி அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்சோ நிதின் கேட்டகரி சி, மஞ்சித் கேட்டகரி சி, சேத்தன் சாஹூ கேட்டகரி சி, ரோஹித், ஓம்கர் பட்டேல் இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுக்குமே கேட்டகரி சி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 19 பேர் ஸ்குவாட்ல இருக்காங்க. 17 பேருக்கு கேட்டகரி சி, 2 பேருக்கு கேட்டகரி ஏ. எனக்கு ஆஷிஷ் நர்வாலுக்கு கேட்டகரி பி கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அந்த பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் கேட்டகரி சி. பட் இட்ஸ் ஓகே, கேட்டகரி சியில் இருக்காரு. கண்டிப்பாக இந்த வருஷம் ஆக்ஷனுக்குள்ள வந்தாருன்னா பெரிய ரேட்டுக்கு போவார். தெலுங்கு டைட்டன்ஸ் அவரை ரீடைன் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு இதுதான் நிலவரம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட குற்றம் குறைக்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.